ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு தாய் விண்ணரசி மாதாவின் பக்தர்களே, ஒவ்வொரு ஆண்டு பங்கு திருவிழா நாம் ஆடம்பரமாக கொண்டாடும் போதும் நாம் முக்கியமாக நினைவிலே வைத்திருக்க வேண்டியது இறைவனுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டவர்கள் என்பதைத்தான். கடந்த 2 மாதங்களில் நான் கேள்விப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்கள் உண்மையாகவே நெஞ்சை உலுக்குகின்றது. கோபாலபுரத்தை சார்ந்த ஒரு இளம் குருவானவர் ஃபாதர் டொமினிக் சாவியும் இறந்துவிட்டார். உங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் உறவினர் தான். கொடைக்கானல் உதவி பங்கு குரு ஃபாதர் அருண், ஒரு மாதத்திற்கு முன் அவரை பார்த்தேன். அவரோடு பயணம் செய்த 3 பேரும் அதே இடத்திலே விபத்திலே இறந்தார்கள். 2 நாட்களுக்கு முன் கோயம்புத்தூரில் ஃபெலிக்ஸ் என்ற ஒரு குருவானவர் திடீரென்று ஆக்சிடென்ட்லே இறந்துவிட்டார். நேற்று எங்களுடைய குருமடத்தில் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு குருவானவருடைய அக்கா சிவகங்கை பக்கத்தில் பஸ்ல பயணம் போனார்கள். 10 பேர் இறந்து விட்டார்களாம். அந்த சாமியாருடைய அக்காவும் வரவர். இன்னும் கடவுள் நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் விட்டு வைத்திருக்கிறார் என்றால் கடவுளுடைய இரக்கம் பிரியமானவர்களே, எத்தனை வாரங்கள் எத்தனை மாதங்கள் இன்னும் நமக்கு இருக்கிறது என்று தெரியாது. இருக்கின்ற நாட்களில் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளை போல தூய வாழ்வு வாழ நம்ம எல்லாரும் விண்ணகம் செல்ல வேண்டும் என்று மனத்தில் இருத்தி கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். 1854ஆம் ஆண்டு இன்எஃபாபிலிஸ் டேயோஸ் என்ற ஆவணத்தின் மூலமாக பரிசுத்த தந்தை நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா அமல உற்பவி என்று அறிவித்தார்கள். 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் நம்முடைய அன்பு தாய் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று அறிவித்தார்கள். இதெல்லாம் இறைவனுடைய இரக்கம்தான். குறிப்பாக அவர் அமல உற்பவி என்று அறிவிக்கப்பட்டது. பிறப்பதற்கு முன்னே அவர் என்ன செய்தார்? கடவுள் போட்ட பிச்சை தானே. அதற்கு பிறகுதானே கடவுளுடைய அழைத்தலோடு அவர் ஒத்துழைத்து நல்ல வாழ்வு வாழ்ந்தார். நம்மிடம் இருப்பதெல்லாம் கடவுள் கொடுத்தது. நம்முடைய உயிர் கடவுள் கொடுத்தது. நம்முடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், பிள்ளைகள், நீங்கள் செய்கிற உத்தியோகம் அனைத்தும் கடவுள் கொடுத்தது. எனவே ஒவ்வொரு நாளும் நன்றி கூற வேண்டும். இந்த திருவிழா சமயத்தில் இன்னும் அதிகமாக நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளோடு சேர்ந்து நன்றி கூற வேண்டும். முணுமுணுக்கிறவர்களாக, குற்றம் கண்டுபிடிப்பவர்களாக, வாழ்நாளெல்லாம் புலம்புபவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படவே இல்லை. அதை மறந்துவிட வேண்டாம். பிரியமானவர்களே, நம்முடைய மாதாவை பற்றி இந்த திருப்பலில ஒரு சிறிய மறையுரையில எல்லாவற்றையும் நாம் சொல்லவே முடியாது. ஒன்று, அவரை பற்றி நாம் பார்க்கும்போது ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் மிக பெற்றவர்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு விதத்தில் நாம் எல்லாருமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் உணர்வதே கிடையாது. கடவுள் கொடுத்த உயிருக்கு ஏற்ப, நம்பிக்கைக்கு ஏற்ப நாம் வாழ்வது கிடையாது. அதுதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இன்டர்நெட்ல நீங்கள் பார்த்தால் a man without limbs, கைகாலற்ற ஒரு மனிதன் என்று நீங்கள் எழுதினால் அதிலே ஒரு மனிதன் வருகிறான். 2 கைகளும் இது வரைக்கும் கிடையாது, 2 கால்களும் கிடையாது. அவன் தான் பெற்றுக்கொண்ட உயிருக்காக நன்றி கூறுகிறான். யாரையும் சார்ந்து அவன் வாழவே இல்லை. பாருங்க, 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறான், நன்றி கூறுகிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான். நிக்கி என்ற அந்த மனிதன் பாருங்க, எவ்வளவோ ஆண்டவர் நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் நாம் முறையிட்டுக் கொண்டே இருக்க
இறைவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நாமும் ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இன்னொன்று என்ன, நம்முடைய அன்பு தாய் முழுமையாக இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவரை நம்பினார்கள், இறுதி வரை நம்பினார்கள். ஆகையினால்தான் திருச்சபையில பல முதுபெரும் தந்தைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிறோம். அவரோடு நீங்கள் துன்புற்றால் நீங்களும் ஆட்சி பெறுவீர்கள். யார் நம்முடைய அன்பு தாயை விட அதிகமாக துன்புற்றார்கள்? யாருமே துன்புறவில்லை. நிச்சயமாக ஆட்சி பெறுவீர்கள். பல சமயங்களில் நம்முடைய துன்பத்திற்கு தகுந்த கைமாறு இந்த உலகத்திலேயே கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிறனாலும் பரவாயில்ல, இந்த உலகம் நிலையானதல்ல. இம்மை காலத்தில் நாம் படும் துன்பங்கள், நமக்கு ஏற்படுகின்ற வேதனைகள் அத்தனையும் கடவுள் கொடுக்க போகின்ற முடிவில் நாம் மகிமைக்கும் ஒன்றுமே இல்லை என்கிறார் பவுலடியார். பல சமயங்களிலே நம்முடைய இறப்புக்கு பிறகு நிச்சயமாக கடவுள் காட்டுவார். அவருடைய வாழ்க்கை பாருங்கள். கபிரியேல் தூதர் என்ன சொன்னார்? இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அவரை சொல்ல தூண்டியது எது? கபிரியேல் தூதர் சொன்னார், கடவுளால் ஆகாதது எதுவுமே கிடையாது. இன்றைக்கு நம்புங்கள் பிரியமானவர்களே, திருவிழா கொண்டாட்டத்தின் போது நம்புங்கள். Nothing is impossible to God. கடவுளால் ஆகாதது எதுவுமே கிடையாது. தீராத நோயா, சுமையா, கவலையா, கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு அவரால் முடியாத எதுவுமே கிடையாது. உடனேதான் அந்த அர்ப்பணம். பாருங்கள், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? எலிசபெத் அம்மா வயதான காலத்திலே கருவுற்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறார்கள். உடனே ஒரு நெடிய பயணம். பாருங்கள், உறவினரை சந்தித்து அவரை இவர்கள் வாழ்த்துக்கிறார்கள். பாருங்க, வழக்கமா நம்ம யாரும் வீட்டுக்கு போனா சில பேர் சொல்லுவாங்க, என்ன வான் கூட்டியா, கல்யாணத்துக்கு வந்தா வான் கூட்டியா, அதுக்கு ஒரு பெரிய சண்டை சில இடங்கள். இந்த அம்மா தான் அவர்களை தேடி போகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அந்த 2 பேருமே நமக்கு எவ்வளவு எடுத்துக்காட்டா இருக்கிறார்கள் பாருங்கள். உடனே எலிசபெத் அம்மா சொல்லுகிறார்கள், என் ஆண்டவருடைய தாய் என் வீட்டிற்கு வர நான் என்ன பேர் பெற்றேன். உம்முடைய வாழ்த்தை கேட்டவுடனே என்னுடைய வயிற்றிலே குழந்தை தோழியது. லிட்டில் ஜான் சல்யூட்ஸ் ஜீசஸ். சல்யூட் அடிக்கிறார் தாயின் வயிற்றிலிருந்து. பின்னாடி அவர் ஆண்டவரை அடையாளம் சொல்லுவார். இப்போதே எலிசபெத் அம்மாவும் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள், குழந்தையும் அடையாளம் கண்டுகொள்கிறது ஆண்டவருடைய தாயை. அந்த அம்மாவை, விண்ணரசி மாதாவை நாம் எல்லாரும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அடையாளம் கண்டுகொள்கிறீர்களா? பின்னாளில் நாம் வாசிக்கிறோம், யோவான் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாராம். மாதாவை உங்கள் மனத்தில் ஏற்றுக்கொண்டீர்களா? மாதாவை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டீர்களா? யோவானுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆண்டவருடைய தாயோடு உண்ண, அவரை தன் வீட்டிலே வைத்திருக்க. அதுதான் பெரிய அற்புதம். அந்த தாயினுடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதே போல அந்த கானாவூர் திருமணத்துல நம்ம கேள்விப்படுகிறோம், எப்படி கற்சாடி சாதாரணமானது, பச்சை தண்ணி ஒன்றுமில்லாது, அம்மாவுடைய பரிந்து பேசுதலால் திராட்சை ரசம் துன்பம் அகல்கிறது. ஒரு சிறு பிள்ளைகிட்ட கேட்கும் போது, இதுல இருந்து என்ன கத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சான், கல்யாணம் இருந்தா சாமி மாதாவை கூப்பிடணும், இயேசுவை கூப்பிடணும்னு சொல்லிச்சு. பிரியமானவர்களே, இன்றையிலிருந்து ஆண்டவரை கூப்பிடுங்கள், உங்கள் இல்லத்துக்கு மாதாவை கூப்பிடுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுடைய அழுகுறல் எல்லாம் இன்பமாக மாறும். அதுதான் நாம் புரிந்து கொள்கிறோம். பாருங்கள், ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற எலிசபெத் அம்மாவை போல, திருமுழுக்கு யோவானை போல நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். மாதாவை எதற்காக அவர்கள் வாழ்த்தினார்கள்? இன்றைக்கு நாம் வாழ்த்துகிறோம், விண்ணரசி மாதா. இன்னும் எத்தனை பெயர்கள், எத்தனை படங்கள், எத்தனை சுரூபங்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்து இந்த மாதாவை தவிர வேறு யாருமே இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்தை பெறவில்லை. எத்தனை ஆலயங்கள் மாதா பேரில். எல்லாம் எதற்காக? எலிசபெத் அம்மா சொன்னார்களே, ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும்
என்று நம்பிய நீர் பேர் பெற்றவரே. பாருங்க, யார் பேர் பெற்றவர்கள்? உங்கள்கிட்ட காசு பணம் அதிகமா இருந்தா நீ பேர் பெற்றவரா? நிச்சயமா கிடையாது. உறவுகள் நிறைய இருந்தால் நீ பேர் பெற்றவரா? நிச்சயமா கிடையாது. இங்கே எலிசபெத் அம்மா சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று சொன்ன நீர் பேர் பெற்றவரே. உடனே இதமா பாருங்க என்ன சொல்றாங்க, நான் யார் என்பதற்காக என்னை புகழாதே, நான் யாருடையவர் என்பதற்காக என்னை நீ புகழ வேண்டும். ஐ பிலாங் டு காட், நான் கடவுளுக்கு சொந்தம், அதற்காக நீ என்னை புகழ வேண்டும் என்று எல்லா புகழ்ச்சியையும் ஆண்டவர் பக்கமே திருப்புகிறார். பாருங்க, பாருங்க, எல்லாரும் புகழ்ச்சி எதிர்பார்க்கிறார்கள், நன்றி எதிர்பார்க்கிறார்கள், அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். திருவிழா முடிவில் பங்கு குருவானவர் ஒரு பெரிய லிஸ்ட் தயாரிச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்லும். ஐயோ சில பேர் ஐயோ என் பேர சொல்லாம விட்டுட்டாங்களே என்றெல்லாம் கவலைப்படுகிறாங்க. என்ன சில சமயத்தில் நடக்குது, ஒரு சின்ன டியூப் லைட் கொடுப்பாங்க, அந்த டியூப் லைட்டை விட பெருசா இந்த பேர் அதில் எழுதியிருக்கும். தாங்கள் செய்வது அங்கீகரிக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்றெல்லாம் இருப்பாங்க. இந்த அம்மாவை பாருங்கள், தனக்கு புகழ்ச்சி வரும்போது உடனே இந்த புகழ்ச்சி யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகின்றது, ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அருள் பெரும் செயல் பல புரிகிறார். பாருங்க, எல்லாம் கடவுள் போட பிச்சப்பா, அவரை புகழ்வான். எனக்கு நல்லது செய்திருக்கிறார், எத்தனையோ ஏழைகளுக்கு நல்லது செய்திருக்கிறார், அனாதைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நல்லது செய்திருக்கிறார். இதுதான் குருக்களுக்கு கன்னியர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அமைக்கப்பட்டிருக்கிற மாலை ஜெபத்தில் இருக்கிற இந்த மேக்னிபிகா, இந்த என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்ற பாடல். அதே போல ஆண்டவர் தான் முக்கியம் என்று கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் இந்த தாயை போல வாழ வேண்டும். எத்தனை பயணங்கள் அவர்கள் மேற்கொண்டார்கள். முதல் பயணம் எலிசபெத் அம்மாவை சந்திக்க, அடுத்து கணவரோடு நிறைமாத கர்ப்பிணியாக பெத்லகேமை நோக்கி பயணம், தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற எகிப்துக்கு தூக்கிச் செல்லுகின்ற ஒரு பயணம், எகிப்திலிருந்து மீண்டும் நாசரேத்துக்கு பயணம், தன்னுடைய மகனோடு பாஸ்கா விழா கொண்டாட பயணம், தன்னுடைய மகனோடு வாழ்நாள் முழுவதும் பயணம். ஆண்டவரோடு நாம் பயணிக்க வேண்டும். பேசுகிறோம், காரியங்களை ஆற்றுகிறோம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? என்ன செய்தாலும் என்ன நேர்ந்தாலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் வேறு எதுவுமே துன்பமாக இருக்கவே இருக்காது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்களாம். லூக்கா நற்செய்தியில 2 முறை 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரியா அனைத்தையும் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்தார்கள், அடுத்தவர்களை பார்த்தார்கள், மதித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அடுத்தவர்களுக்கு நல்லது செய்தார்கள், மகனை அக்கறையோடு தேடி சென்றார்கள், சிலுவை அடியிலே நின்றார்கள், சிதறி போகிருந்த திருச்சபையை ஒன்றாக சேர்ந்து செபித்து கட்டி காத்தார்கள். இதுதான் நம்முடைய அன்பு தாய் விண்ணரசி. ஒன்றை மறந்துவிடக் கூடாது, விண் அரசி மட்டுமல்ல, she is also our sister in the pilgrimage of faith. நம்பிக்கை பயணத்திலே நம்முடைய சகோதரி மாதா, நம்முடைய சகோதரி. திருச்சபையின் முதல் எடுத்துக்காட்டு, இந்த வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் திருச்சபைக்கு குறிப்பிடப்படுகிறது. ஒரு விதத்தில் அதை அன்பு தாய் அன்னை மரியாளுக்கும் குறிப்பிடுகிறோம். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னி மரியா நம் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி, ஒரு நம்பிக்கையாளர், அன்பானவர், இரக்கம் உள்ளவர், இறை வார்த்தையை கேட்டவர். இப்படி வாழத்தான் நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய படிக்கின்ற பங்கு மக்கள் எல்லாருக்காக மக்கள் பகிர்ந்து பேசுகிறார். எத்தனை பேர் மாதா பேரை வச்சிருக்காங்க, மாதா பேரை வைக்கலாம், கடைசியில மேரின்னு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், தாய் இல்லாதவர்கள் எல்லாருக்கும் தாயாக நம்முடைய தாய் இருக்கிறார். சிறப்பான என்னாலும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து நல்லது செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய மக்கள் எவ்வளவு பேர் இங்க இருந்தும் சரி, சாப்பிட்டலும் சரி, வேளாங்கண்ணிக்கு நடந்தே போகிறார்கள். தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த தாயின் மீது நம்பிக்கையை அவர் மீது வெளிப்படுத்தினால் மட்டும் போதாது, அவரை போல நான் வாழ்வேன், அவரை போல மன்னிப்பேன், அவரை போல இரக்க குணமுள்ள
செயல்களை செய்வேன் என்று நாம் எல்லாரும் வீறு கொண்டு எழ வேண்டும். அதுதான் இந்த திருவிழா நம் உள்ளத்திலே உருவாக்குகின்ற மன புரட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். எஸ்தர் அரசி அரண்மனைக்கு போன பிறகு தன்னுடைய மக்களுடைய கஷ்டத்தை மறக்கவில்லை. நம்முடைய விண்ணரசி மாதா மோட்சத்துக்கு போன பிறகு நம்முடைய கஷ்டங்களை மறக்கவே மாட்டார். சங்கீதம் 132 வாசிக்கிறோம், இஸ்ராயேல் மக்கள் எல்லாம் ஜெபிக்கிறார்கள். அபிரகாமை பாரும், தாவீதை பாரும், அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து எங்கள் மீது இரக்கமாயிரும். இந்த எல்லாரை விட அதிகமாக அன்பு தந்தையே இறைவா, எங்கள் அம்மா விண்ணரசி மாதாவை பாரும், அவருடைய நம்பிக்கையை பார்த்து எங்கள் மீது இரக்கம் காட்டும் என்று நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, எலியாசு இறைவாக்கினர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது, சூறாவளியில மறைந்த போது, அவருடைய சீடரான எலிசேயோ என்ன வேணும்னு கேட்கும் போது, உம்முடைய ஆவியை 2 மடங்கு எனக்கு கொடு என்று கேட்டார். விண்ணரசி மாதாவிடம் நாம் எல்லாரும், அம்மா உன்னுடைய ஆவி வேண்டும், உன்னுடைய அன்பு வேண்டும், உன்னுடைய இரக்கம் வேண்டும், உன்னுடைய நம்பிக்கை வேண்டும், அதுதான் எங்களுக்கு தேவை என்று நாம் கேட்க வேண்டும். திருச்சபை புனிதர்களுக்கு மரியாதை செய்வதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அவர்கள் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தை தரிசனமா சொன்னாங்க, என்னுடைய விண்ணகத்தை நான் மண்ணகத்திலேயே செலவழிக்க தயாராயிருக்கிறேன், நல்லது செய்யணும், அதுதான் என்னுடைய ஆசை. குழந்தரசமாவே அப்படி நினைச்சாங்கன்னா மாதா எந்த அளவுக்கு நல்லது செய்வார்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் கேட்கின்ற ஒவ்வொரு முறையும் நம்முடைய தாய் நம்மை கேட்கிறார்கள், நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அதை விட முக்கியமானது, இந்த புனிதர்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகள். அதுதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திரண்டு வரும் மேகம் போல், நேற்றைய வாசகம், எண்ணில்லாத சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கின்றன. அந்த நல்ல மனிதர்கள் மீது நம் கண்களை பதிய வைப்போம். ஒரு விதத்துல நம்முடைய பெற்றோர் நல்லவர்கள், அவர்கள் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். எல்லாரை விட அதிகமாக ஆண்டவர் இயேசு மீது நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீது நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். இப்படி பதிய வைத்து நம்பிக்கையில் தளராமல், நம்மை தாக்க வருகின்ற பாவங்கள் அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டுமா பாருங்க. என்ன பாவம்? அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யாமல் இருக்கிறது பாவம். சமாதானம் இல்லாமல் இருப்பது பாவம். மற்றவர்கள் பேரை கெடுப்பது பாவம். தேவ கட்டளைகளை மீறுவது பாவம். இவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு மாதாவின் மீது, ஆண்டவர் இயேசு மீது, நமக்கு பிடித்தமான பல்வேறு புனிதர்கள் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து நாம் தொடர்ந்து செல்ல வேண்டுமா பாருங்க. மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, உண்மைதான். அழகான விண்ணரசி மாதாவே இங்கதான் இருக்கிற மாதிரி அழகா ஜோடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வழியில நேற்று ராத்திரி வரும்போது டியூப் லைட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. நம்ம பிள்ளைகள் விதவிதமான ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எல்லாம் நல்லா. அதுவும் திருவிழா சமயத்துல இந்த அலங்காரம் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வானவெளி, தேர், இவை எல்லாம் திருவிழா இருக்க முடியாது. ஆனா இதெல்லாம் எப்படி தெரியுமா? மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி தான். யாராவது அம்மா எனக்கு மாம்பழத்தினுடைய தோல் மட்டும் கொடு அப்படின்னு கேட்கிறோமா? தோல் இல்லாமல் மாம்பழம் இல்லை தான். இந்த ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் திருவிழா இல்லை தான். ஆனால் சதை பகுதி எது தெரியுமா? அன்பு, இரக்கம், அக்கறை, கர்சனை, நம்பிக்கை. தோலோடு நின்றுவிட வேண்டாம். அன்பு தாயை நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் கைவிட மாட்டார். அவரை உற்று பார்ப்போம். அவரை போல நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் கடைசி வரை பிரமாணிக்கமாக இருந்து விண்ணரசி மாதா சென்றிருக்கிற இடத்திற்கே நாம் செல்லும் விதத்திலே வாழ்வோம். ஆமென்.